சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்படி நடு தெருவில் என்ன நிக்க வச்சுட்டாங்க. இப்படி எல்லாம் என்னங்க வராளா? வந்தா நான் உனக்கு ஏன் போன் பண்ண போறேன்? உள்ள அவ இருக்காளா இல்லையா பாத்துட்டு போன் பண்ணுன்னு சொன்னேன்ல. இப்பதான் தாமோதர் அண்ணன் கிட்ட பேசிட்டு வரேங்க. ஆமா, அப்படியே இருந்த எல்லாரையும் நல்லா விசாரிச்சு புள்ளைக்கு பேர் வச்சு முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வா. முஸ்டால் சங்க அங்க இருக்காளான்னு பாத்தியா? என்னங்க பேசுறீங்க? உள்ள வந்த உடனே யார்கிட்டயும் பேசாம சுத்தி சுத்தி போய் சங்கவி இருக்காளான்னு தேடவா முடியும்? நான் பார்த்த வரைக்கும் அவ இங்க வந்த மாதிரி தெரியல. உன் கண்ணுல படலன்னு சொல்லு. இல்லங்க, அண்ணன் கிட்ட கூட பட்டும் படாம சங்கவிய வெளியூருக்கு அனுப்பியிருக்கோன்னு சொன்னேன். அப்படியான்னு கேட்டுக்கிட்டாரு. இங்க வந்திருந்தான்னா அவங்க எல்லாம் இப்படியா இருப்பாங்க? இங்க பாரு, ஒருவேளை தாமோதரனுக்கு தெரியாம கூட இருக்கும். வேற எங்கேயாச்சும் இருக்காளான்னு நல்லா பாரு. ஆதி கண்ணில் அவ பற்றக்கூடாது, புரிஞ்சுதா? இங்க இல்லன்னு தாங்க நினைக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். நீங்க வெளியில நல்லா பாத்துக்கங்க. வந்தான்னா அப்படியே கூட்டிட்டு போயிடுங்க. எனக்கு நீ சொல்ல வேண்டாம். கண்ணில் விளக்கெண்ண ஊத்துன மாதிரி நின்னுட்டு இருக்க. என்னை தாண்டி எல்லாம் உள்ள வந்துட முடியாது. நான் சொன்னதை மட்டும் நீ செய். என்ன சீதாமா, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம்ல? இருடா, நல்ல நேரம் ஆரம்பிக்க இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. சரி, ஏதோ கேட்கணும்னு நினைச்சேன். பெரியாய் உங்ககிட்ட ஏதோ பேசுவோம் சீதான்னு சொன்னாங்களே, எதுக்கு? இல்லடா, அவங்க தான் ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னாங்க. இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? நீங்க கூப்பிட்டீங்களா? நான் எங்கடா கூப்பிட்டேன்? ஒருவேளை பவி கூப்பிட்டுருப்பாளோ தெரியலையே. ஆதி, இங்க பாரு, அவங்க நம்ம பவி குழந்தைய பார்க்க தான் வந்திருப்பாங்க. நீ தயவு செஞ்சு கோவப்பட்டு அவங்கள எதுவும் சொல்லிடாத. பாத்துக்கூடா. அவங்கள நான் ஏன் எதுவும் சொல்ல போறேன்? எனக்கு இவங்க மேலாம் கோவம் இல்ல, சங்கவி மேலதான் கோவம். அவங்க முகத்தை பார்க்கவே பாவமா இருக்குடா. இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி. என்னாச்சு ஆண்டி? இல்ல ஆதி, அது வந்து இல்ல, ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கீங்களே. சாரி ஆதி, உங்களை எல்லாம் பார்த்து பேசுறதுக்கே எனக்கு சங்கடமா தான் இருக்கு. விடுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? சங்கவி உங்க கை மீறி என்னென்னமோ பண்ணிட்டு போயிட்டா. உங்க மேல எங்க யாருக்கும் எந்த வருத்தமும் இல்ல. சீதாமாவும் பவியும் உள்ளதா இருக்காங்க. சரி வாங்க. தப்பா நினைச்சுக்காத பவித்ரா. உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு துப்பு இல்ல. அதான் உன் குழந்தைய பார்க்க வரலமா. ஐயோ ஆண்டி, அப்படிலாம் ஏன் நினைக்கிறீங்க? இல்லம்மா, தப்பு என் மேலயும் இருக்கு. சங்கவி மேல மட்டும் தப்பு சொல்லிட்டு நான் மன்னிச்சு நகர மனசு வரல. ஐயா அம்மா, உங்க பேத்திக்கு நான் ரொம்ப சங்கடத்தை கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன ராதா, கைய கீழே போடு. உன் மேல எங்களுக்கு வருத்தமே தவிர கோவம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அண்ணி, தேவையில்லாம எதுக்கு அழறீங்க? ஆமா சீதா, நல்ல நிகழ்ச்சி நடக்க போற இடத்துல இப்படி அழுதுட்டு இருக்க கூடாதுன்னு தான் நானும் நினைச்சேன். முடியல. சங்கவி பண்ண தப்புக்கு உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க சும்மா இருங்க ஆண்டி. சங்கவி செஞ்ச தப்புக்கு நீங்க மன்னிப்பு அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. நானும் ஒரு வகையில காரணம் தானே ஆதி. பொண்ணை வளர்க்க தெரியாம வளர்த்துட்டேன். உண்மையில உங்க எல்லார் காலையும் நான் விழணும். நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? சங்கவிக்கு தப்பு எது சரி எதுங்கிறது நல்லாவே தெரியும். அவ ஒன்னும் பச்சை குழந்தை இல்ல. தப்புன்னு தெரிஞ்சும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கா. அதுக்கெல்லாம் மன்னிப்பே இல்ல.
என் தலை விதி ஆதி. தயவு செஞ்சு நீங்க அழாதீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா உங்க மேல எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. ஏன் ஆதி? ஆமா, சங்கவி எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தும் மறைக்கிறீங்கல்ல. ஆதி ப்ளீஸ் விடு. ஏன் அவங்களை கஷ்டப்படுத்துற? உங்க மேல எனக்கு நல்ல மரியாதை இருக்கு. அதனாலதான் அவன் எங்க இருக்கான்னு கேட்டு தொந்தரவு பண்ணாம இருக்கேன். ஆண்டி அவன் கோவத்துல ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். நீங்க வாங்க. எங்க பவி? என் குழந்தைய நீங்க பார்க்கல, வாங்க. தூங்கிட்டு இருக்காளா? ஆமா ஆண்டி. எவ்வளோ ஹாப்பியா இருக்குல்ல, சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்னு. என் பொண்ணும் நல்லபடியா இருந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்குமே. ஆனா அவ அண்ணி, உங்களை பெரியாயி கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். பெரியாயி அம்மா, இவங்கதான் இவங்க. பவித்ராவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தீங்கல்ல? ரொம்ப கஷ்டப்பட்டு வேஷம் காட்டாதம்மா. மனசார உன்னால சிரிக்க முடியல, அப்புறம் ஏன் கஷ்டப்படுற? அம்மா அவங்க பிள்ளை இல்லாதது துயரம்தான். ஆனா இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கிறது பெரும் துயரம். அந்த வாழ்க்கை எதிரிக்கும் வரக்கூடாது. எப்பம்மா இந்த பாரம் என் மனசை விட்டு இறங்கும்னு நீ என்ன பாக்குற? ஆனா பாவம், உன் மனசு எவ்வளவுதான் பாரம் தாங்கும்னு நான் யோசிக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குமா. அது வரைக்கும் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். பராசக்தி, கூட்டிட்டு போமா. வாங்க ஆண்டி, வாங்க. சூப்பர் வித்யா, சூப்பர். நல்லா செலக்ட் பண்ணிருக்க. நானும் என் தங்கச்சியும் போய் எடுத்துட்டு வந்தோம் அங்கிள். அவளும் கொஞ்சம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டுருக்கா பாருங்க. அந்த பிங்க் இருக்கு பாருங்க, அது அவ கொடுத்ததுதான்.